கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல லாஸ்ட் செக்ஷனை தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடத்தலும். எந்தன் காத்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்தன் காத்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. வாலமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வாலமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். வந்தன் சிறகுகளே நிழலில் என்று மகிழ செய்தீர். தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. தூயவரே என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே. உரரா உரரா ரிராரா ரிரரா, ஒபாரா ஒபாரா ரிபாரா ரிபரா. எந்த பலவின நேரங்களில் ஆம் கிருபை தந்தீரையா. உந்தன் பலவின நேரங்களில் எம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. இயேசு ராஜா என் பலனாயினீர், எதற்கும் பயமில்லையே. ஓ பாப்பா ஓ பாப்பா ரே பாப்பா ரே பாப்பா ரிகாரா 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 ரிகாரா. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை அந்நியே துதித்திடுவேன். ராஜா நீர் செய்த நான்மைகளை சொல்லியே துதித்திடுவேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம கடைசி பாட்டை முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல ஒரு கடைசியாக அப்படின்னா பவுல் சொல்லுகிறார். பிலிப்பியர் 4:8 கடைசியாக சகோதரரே, முதலாவது உண்மையுள்ளவர்கள். இது ஸ்டெபிலிட்டி, ஆவிக்குரிய ஸ்டெபிலிட்டி. ஆவிக்குரிய ஸ்டெபிலிட்டியில இது எல்லாமே 100 இருக்கு. ஒரு அஸ்திவாரம் இருக்குது, அந்த அஸ்திவாரத்துல என்னென்னலாம் போடணும் எல்லாம் போடணும். அது போல இங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் உண்மை. நம்ம ஆப்போசிட்ட பார்த்துட்டு மதிக்கப்படும். உண்மை கிறிஸ்தவ வாழ்க்கையில உங்களை ஒருத்தங்க நம்பி ஒரு காரியத்தை கொடுக்குறாங்க, அன்ற ஊழியத்தை கொடுக்குறாங்க. நான் உண்மை உள்ளவன் என்று நம்பி அந்த உண்மை போச்சுன்னா எல்லாமே போச்சு. ரெண்டாவது பாருங்க, ஒழுக்கம். ஒழுக்கம் ஆண்டோடைய பிள்ளைகள் இப்படித்தான் வாழணும்னு இருக்குது. ஒரு ரவுடி இருக்கிறான், ஒரு போக்கிரி இருக்கான், அவன் எப்படி வாழ்ந்தாலும் யாரும் கண்டுக்கிட மாட்டாங்க. ஒழுக்கம். நீதி, தேவ நீதி. ஆண்டவர் நமக்கு ஒரு பாதையை கொடுக்கிறாரு. அந்த நீதிங்கிற பாதையில போகும்போது அநீதி வரக்கூடாது. கற்பு, பரிசுத்தம், அன்பு, நற்கீர்த்தி, புண்ணியம் எதுவோ புகழ் எதுவோ அதில் செய்து. இன்னைக்கு நம்ம பார்க்கறது கடைசி லாஸ்ட் 2 7 8 பார்க்க இருக்கிறோம். அதாவது புண்ணியம் எதுவோங்கிறத நம்ம இன்னைக்கு தியானிக்க இருக்கிறோம். இந்த புண்ணியத்திற்கு நம்ம புண்ணியமா போட்டு அந்த புண்ணியம் கிடையாது. அது இங்கிலீஷ்ல பார்த்தா தான் நமக்கு அது புரியும். இங்கிலீஷ்ல என்ன போட்டிருக்க அப்படின்னா எக்ஸலன்ஸ். EXCELLENCE எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மற்ற யாருமே செய்ய முடியாத ஒரு காரியத்தை நீங்க செய்யறதான் எக்ஸலன்ஸ். என் மனைவி ஒரு காரியத்தை சொன்னாங்க. ஒரு வாலிப பெண், அவ பிறக்கும் போதே 2 கை அவளுக்கு கிடையாது. 2 கை இல்லாத பொண்ணு ஒலிம்பிக்ஸ்ல போய், பேரா ஒலிம்பிக்ஸ்ல போய் அவ ஜெயிக்கிறா. அவ என்ன பண்ணா வில் அம்பு வில் விடணும். அந்த பொண்ணு காலை நாள் அந்த போவை பிடிச்சுக்கிட்டு அத வாயில கடிச்சு வச்சுக்கிட்டு அவ விடுறா. 2 கை இருந்து விடுறவங்களால விட அவ அழகா விட்டு பிராஸ் மெடல் வாங்கிட்டு வந்திருக்கா. மகேந்திரா அப்படின்னு உங்களுக்கு ட்ரக் எல்லாம் தெரியும். இந்த மகேந்திரா ஓனர் அவருக்கு ஒரு பெரிய ஒரு எக்ஸலண்ட் பியூட்டிஃபுல் காரை ப்ரெசென்டா பண்ணியிருக்காரு. அவர் சொன்னாரா, உனக்கு நான் ஆர்டிபிஷியல் கை வாங்கி தரேன்ட்டு. இல்லை, எனக்கு இதே ஹாப்பி அப்படின்ட்டாங்க. எக்ஸலன்ஸ்.
அவளுக்கு ஒரு குறை இருந்துச்சு. இந்த குறையில அந்த பொண்ணு எக்ஸலன்ஸ் பண்ணி பிடிக்கிறான். அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்கறோம். சரி, அந்த புண்ணியம் இதுவோ எக்ஸலன்ஸை நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸலன்ஸை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம் 15வது நம்ம பார்ப்போம். எக்ஸலன்ஸை என்ன நம்ம பார்ப்போம். அப்போஸ்தலர் 5:15 பிணியாளிகளை படுக்கையில் மேலும் கட்டில் மேலும் கிடத்தி பேதுரு நடந்து போகிலே அவனுடைய நிழலாகிலும் அவன் மேல் படும்படியாக அவனை வெளியில கொண்டு வந்தார்கள். The excellence. அப்ப பேதுரு என்ன அவற்றிருந்து ஒரு வல்லமை புறப்பட்டு வருதுன்னா, அந்த எக்ஸலன்ஸ்ல இதான் நம்ம பார்க்கணும். இன்னைக்கு ஆஸ்பத்திரிக்கு வந்தானா பேஷண்ட்டுக்கு இன்வெஸ்டிகேஷன் இல்லை, அதெல்லாம் நான் சொல்ல தப்புன்னு சொல்லலை, இந்த ப்ரொசீஜரை சொல்றேன். அப்புறம் ஒரு மெடிசன் கொடுக்க வேண்டியது, ஒரு 15 நாள் கழிச்சு வாயாட்டும். அவங்க என்ன சொல்றான்னு நமக்கு டென்ஷனா இருக்கும். குறைஞ்சிருச்சுன்னு சொல்றானா, குறையலையான சொல்றானாட்டு. இது நம்ம போராடுறோம் பேஷண்ட்டை ட்ரீட் பண்றதுக்கு. ஆனா 16 வசனம், சுற்று பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகள். அப்ப இந்த எக்ஸலன்ஸ்ல என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ரிசல்ட். அதாங்க நான் எப்பவுமே ரிசல்ட் தான் பார்ப்பேன். நான் எம்பிபிஎஸ் படிச்சிருந்தாங்க, நான் ஹோமியோபதி மருந்து கொடுப்பேன், கொஞ்சம் ஆயுர்வேத மெடிசன் கொடுப்பேன். இதெல்லாம் எதுக்காக கொடுக்குறேன்னா, பேஷண்ட்டுக்கு நோய் சரியாகும். அதான் நம்மகிட்ட வர்றாங்க. ஏன் டாக்டர் நீங்க அலோபதி டாக்டர் இருந்துட்டு ஏன் ஹோமியோ கிடையாது. வசனம் சொல்லுது வாங்க, அப்போஸ்தலர் 5வது அதிகாரம், சுற்றுப்பட்டணங்களிலிருந்து திரளான ஜனங்கள் பிணியாளிகளையும் அசுத்தாவினால் பாதிக்கப்படும் எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவர்களாம் குணமானார்கள். எருசலேம் ஃபுல்லா என்ன இருக்குன்னு நினைக்கிறேன், நோயாளிகளை தான். நான் விசுவாசிக்கிறேன், அன்னைக்கு இந்த ஹாஸ்பிட்டல காலியா கிடந்திருக்கும். எல்லாரும் சோகமாயிருப்பாங்க. ஏன் சோகமானாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆஸ்பத்திரி எல்லாம் காலி, பேஷண்ட் எல்லாம் எங்க இருக்காங்க, எருசலேம்ல பேதுரு விட்டு நிக்கிறாங்க. பேதுருடைய எக்ஸலன்ஸ் என்ன நடக்குதுன்னா, நிழல் பட்டா கூட சோகம், அந்த அளவுக்கு அவருக்கு ரிசல்ட் இருந்துச்சு. 14வது வசனம், இதனுடைய அடிப்படை தான். திரளான புருஷர்கள் ஸ்திரீகளுமாகிய விசுவாசமாகிய கர்த்தரிடத்திலே அதிகமா சேர்க்கும். எக்ஸலன்ஸ் இதாங்க. ஏன் நம்ம ஒரு சபை இருக்குது, அந்த சபையில ஏன் நம்மளை ஆண்டவர் வைத்திருக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஒரு கூட்டம் பரலோகம் போய் சேரும். ரிச்சர்ட் உம்ரான் உங்களுக்கு தெரியும், நான் சொல்றேன். அவருடைய ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, வைராக்கியம். எக்ஸலன்ஸ் என்னன்னா வைராக்கியம். அவர் எவ்வளவு டார்ச்சர் பண்ணாலும் இயேசு தெரிவிக்க மாட்டார். அப்படி வைராக்கியமா இருந்த மனிதனை உலகமெங்கும் அவரை தெரிந்தாங்க. அதுல ஒரு எக்ஸலன்ஸ்னா வைராக்கியம். அவர் என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிர்வாணமாக்கி ஐஸ் மேல படுக்க வச்சிருவாங்க. படுக்க வச்சுட்டு ஒரு ஸ்பீக்கர், அதுல இருந்து என்ன வரும் சத்தம் கேட்டீங்கன்னா, இயேசு பொய், பைபிள் பொய்ங்கிறது வந்துகிட்டே இருக்கும். கம்யூனிஸ்ட் செய்வாங்க. ஆனா கடைசி வர உறுதியா நின்னார். அது அவர் எக்ஸலன்ஸ். அப்ப பாருங்க, திரளான ஜனங்கள், திரளான புருஷர்கள் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாய் இதாங்க. நம்முடைய வாழ்க்கை விசுவாசம் தேவைங்க. ஒரு பாதையில போறோம், ஆண்டவர் நம்முடைய எக்ஸலன்ஸ், அதாவது இப்ப நான் சொல்றேன் எக்ஸலன்ஸ் புண்ணியம் எதுவும்னா, இது ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு ஸ்பெஷல் காரியம். இது ஆண்டவர் நம்மகிட்ட இருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம். சரி, இப்ப பேதுருவை குறித்து நம்ம சின்ன ஒரு ஸ்டடி பார்க்க போறோம். ஏன் அவருக்கு அந்த எக்ஸலன்ஸ் வந்துச்சு? பல காரியங்கள் இருக்கு. குறிப்பு நம்பர் 1 எடுத்துக்கோம். மத்தேயு 16வது அதிகாரம் 22வது. மத்தேயு 16:22. இங்க நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவகுமாரன் ஒரு வெளிப்பாடை கொடுத்துட்டாங்க. வெளிப்பாடு கொடுத்த உடனே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு காரியத்தை சொல்கிறார். 21வது மத்தேயு 16:21. அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் வேதபாரகரும் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம் பாடுபட்டு கொலையுண்டு 3ஆம். இதை சொல்லும் போது எல்லா சீசனும் சும்மா உட்காந்துருக்கேன், என்னமோ சொல்றாரு என்கிட்ட. ஆனா உண்மையான அன்பு பேதுருவுக்கு இருந்தனால்தான் அந்த பேதுரு முந்தி போய் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்துக் கொண்டு வந்து, ஆண்டவரே இது உங்களுக்கு நேரிடக்கூடாது, இது உங்களுக்கு சம்பவத்தில் கடிந்து கொண்டார். அதாவது நான் பார்க்கறது அன்பை பார்க்கிறேன். மற்ற சீசன்லாம் என்னமோ எருசலேமுக்கு வராராம், பாடுபடுவாராம், நடக்கட்டும்
அவர் தானே சொல்றாரு நடக்குமா நடக்காது. இந்த ஒரு மேலோட்டமான வாழ்க்கையில வாழ்றாங்க. அந்த அன்பு இருந்தனாலதான் சொல்றாங்க இது உமக்கு நேரிடுவதில்லை. நம்முடைய பேரால ஒரு நபர் இருந்தார், இப்ப அவரு மறித்துட்டார். அவரு மரியாள் அப்படின்னு ஒரு பொண்ணு இருக்கா, நம்ம பிரேயர் பண்றோம். அவள்கிட்ட போய் உனக்கு என்ன சம்பளம் கொடுக்குறாங்க, நீ எத்தனை வருஷமா வேலை பார்க்குற, என்ன இந்த சம்பளத்தில் வச்சு வேலை பார்த்துட்டு சொன்ன உடனே அவ பிடிச்சு திட்ட ஆரம்பிச்சேன். இங்க பாருங்க, உங்களுக்கு எங்க டாக்டரை பத்தி பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க, பின்னி பிடிவேன் ஓய்வையா கத்து கத்துன கத்திட்டான். பாருங்க, அந்த அன்பு இல்லையா சொல்ல முடியுமா? மற்றவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்க. இங்க பேதுருட்ட நான் பார்த்தது என்னன்னா, அந்த எக்ஸலண்டா அவரால் வர முடிஞ்சதுக்கு காரணம் ஆழமான அன்பு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மேல இருந்துச்சு. சரி, 2வது குறிப்பு பார்க்க போறோம். 17வது அதிகாரம் 4வது வசனம். மத்தேயு 17:4. மறுரூபமலை. மறுரூபமலையில் போயாச்சு. ஆண்டவர் தன்னை காட்டுகிறார். காட்டும்போது பேதுரு என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4வது வசனம் 17:4. அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது, கீழே போயெல்லாம் கஷ்டம் ஆண்டவரே, இங்கேயே இருக்கும். எவ்வளோ ஒரு மலையில எவ்வளோ உங்களை நான் பார்க்கிறேன், எப்படி பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மறுபடியும் சூரியனை போல பிரகாசித்தது. இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசைக்கு ஒரு கூடாரமும், எலியாக்கு ஒரு கூடாரம், 3 கூடாரம். தன்னை சொல்ல மாட்டேங்கிறாரு. அங்க எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேர் இருக்காங்க. நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆண்டவரே நம்ம எல்லாம் ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்துக்கிட்டோம், இந்த எலியாவுக்கு இன்னொரு கூடாரத்தை போட்டுட்டு அவங்க அங்க போய் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுக்கிறார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இங்கே உமக்கு ஒரு கூடாரம், ஃபர்ஸ்ட் கூடாரம். இந்த கூடாரங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு இலைப்பா இருக்கிறார். ஆண்டவருக்கு ஒரு பிரகாசமான தன்னை காட்டியிருக்கிறார். இவருக்கு நான் ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்கணும், ஒரு கூடாரம் கொடுக்கணும். இது அந்த அன்பின் ஆழத்திலிருந்து அவர் சுயநலம் இல்லாத அன்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். சரி, 19வது அதிகாரம் 27. மத்தேயு 19:27. இப்ப ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் சொல்றதற்கு பேதுரு ஒரு காரணமாக இருந்தார். அது என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்பொழுது பேதுரு இயேசுவை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உமக்கு பின் பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். அநேகர் என்னையா அது, நீ எல்லாத்தையும் விட்டையா அப்படின்னு சொல்லுவாங்க. நீ தான் திரும்ப பின்மாற்றத்துக்கு போன, இல்லை மறுபடியும் மீன்பிடி எல்லாம் சொல்றாங்க. நான் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா நம்ம ஆழத்தை பார்க்கணும். பேதுரு இது சொன்னனால ஆண்டவர் எதை சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 28 வருஷம் அதற்கு இயேசு மறு ஜென்ம காலத்திலே, ஒரு காலத்துக்கு போயிட்டாங்க. இப்ப இருக்கிற காலம் இல்லப்பா, மறு ஜென்மங்கிற ஒரு காலம் வரும். அன்னைக்கு உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு நான் கேட்டீங்கன்னா, மனுஷகுமாரன் தன்னுடைய மகிமையுள்ள சிங்காசனில் வீற்றிருக்கும் பொழுது, மனுஷகுமாரன் தன்னை மனுஷகுமாரன் சொல்லிட்டு, நான் ஒரு மகிமையுள்ள சிங்காசன நான் உட்கார்ந்திருப்பேன் மறு ஜென்ம காலத்தில். ரைட், அடுத்து பாருங்க. என்னை பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களில் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனம் வீற்றிருப்பீர்கள். 12 சிங்காசனம் நீங்க விட்டிருப்பீங்கிற ஒரு பெரிய சத்தியத்தை ஆண்டவர் யாருக்கு சொன்னாரு? சீஷருக்கு சொன்னார். எதற்காக சொல்கிறாரு? பேதுரு ஒரு கேள்வி கேட்டுக்கணும். நல்லா கேட்டுக்கோங்க. இம்மைங்கிற ஒண்ணு இருக்குங்க, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. இம்மையில நமக்கு பாதைகள் இருக்கு, கஷ்டங்கள். பிப்ரவரி மாசம் ஆரம்பிச்சிருச்சு. இந்த பிப்ரவரி மாசம் எப்படி இருக்கும்னா நமக்கு தெரியாது. ஆனா கஷ்டங்கள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், சுமூகமா போகலாம், எப்படினாலும் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் நமக்கு ஒரு பாதை வச்சிருக்காரு. அந்த பாதையின் வழியாக போனால் மட்டும்தான் நம்ம மறுஜென்ம காலத்துக்குள்ள போக முடியும். இது 3 குறிப்பை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அடுத்து பாருங்க, மார்க்கு 16வது அதிகாரம் 7வது வசனத்துல, மார்க்கு 16:7. இது என்ன அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்றேன். நான் என்ன சொல்றேங்கிறத கொஞ்சம் திரும்ப சொல்லிக்கிறேன். இப்ப பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல இப்ப லாஸ்ட் 2 காரியத்தை நம்ம தியானிக்க போகிறோம். அதுல எக்ஸலன்ஸ், தமிழ்ல புண்ணியம்னு போட்டிருக்குது. அந்த புண்ணியங்கிறதுக்கு இங்கிலீஷ் வார்த்தை தான் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ் அப்படின்னு தான் எல்லாரோட ஒரு டாப்பா செய்கிற ஒரு காரியம், மற்றவர்கள் செய்யற விசேஷமா செய்யற எக்ஸலன்ஸ். பேதுரு எருசலேம்ல இருக்கிறாரு. அவருடைய நிழலாகிலும் படாதா அப்படின்னு சொல்லி
பேஷண்ட்டுகளை கொண்டாடுறாங்க, கட்டில தூக்கிட்டு வர்றாங்க, அசுத்தாக எடுத்துட்டு வர்றாங்க. அந்த நிழல் பட்டா கூட சுகங்க, அது எக்ஸலன்ஸ். அதுக்கு காரணம் என்னங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இப்ப 16வது அதிகாரம் 7வது வசனத்துல இப்ப பேதுருடைய ஒரு தாழ்த்தப்பட்ட நிலைமையை பார்க்கணும். பேதுரு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ 3 தடவை மறுதலிச்சிட்டார். மறுதலிச்சதுக்கு அப்புறம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு, உயிர்த்தெழுந்த இயேசு கலீலியா போறாரு. அப்ப அந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னா, மார்க் 16:7, நீங்கள் அவருடைய சீஷர்களிடத்திற்கு போய் பேதுருவிடத்திற்கும் போய். ஆண்டவர் பேதுரு விசேஷமா பார்க்கிறார். ஏன்னா பேதுருடைய இதயம் உடைந்து போயிடும். நான் என்னெல்லாம் ஆண்டவரோட கூட இருந்தேன், எவ்வளவு நெருக்கமா இருந்தேன், ஆனா நான் அவரை மறுதலிச்சிட்டேன். என்னை கட்டாயம் கூட்டு போக மாட்டார். எல்லா சீசனையும் கூட்டுவாரு, என் மூஞ்சில காரி துப்புவாரு அப்படின்னு அந்த இருதயம் வேதனைப்பட்டு இருக்கும். அந்த வேதனைப்பட்டிருக்கிற இருதயத்துக்கு ஆண்டவர் மருந்து பூசுகிறார். எப்படி பூசுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்கள் அவருடைய சீசன் சொன்னாலே பேதுரு இன்க்ளூடட் அப்படித்தானே. ஆனா பேதுருக்கு நீ என்னை மறுதலிச்சதை நான் இருதயத்தில் வைத்துக் கொள்ளல என்று பேதுருவிடத்திற்கும் போய் உங்களுக்கு முன்னே கலீலியாவுக்கு போகிறார். அவர் சொன்னபடி அங்கே இருப்பார், நீங்கள் பார்க்கலாம். இதுதான் பேதுருக்கு இருக்கிற ஒரு எக்ஸலன்ஸ் அப்படின்னு. சரி, இன்னொரு 5வது குறிப்பாக ஒன்றை காமிச்சிட்டு அடுத்து போக போறோம். எடுத்துக்கணும். யோவான் 21வது அதிகாரம் 21:15. இங்க அந்த எக்ஸலன்ஸ் அப்படிங்கிற ஒரு என்ன கொடுத்திருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாசிப்போமா? 15, 16, 17 3 லாஸ்ட் பாட்டை நம்ம பார்க்க போறோம். அவர் என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக. அந்த ஆட்டு குட்டிக்கு என்ன தேவைன்னா ஒரு விசேஷமான ஃபுட். இப்ப ஒரு குழந்தை பிறந்து குட்டி போன்ற குழந்தைக்கு லாக்டோஜன் 1 கொடுப்பாங்க. ஏன்னா அது கொஞ்சம் லைட்டா இருக்கும். கொஞ்சம் வளர்ந்தோம்னா லாக்டோஜன் 2. இது குட்டி பிள்ளையா இருக்காங்க, இவங்களுக்கு என்னதான் கொடுக்கணும் பாருங்க. என் ஆட்டு குட்டிகளை மேய்ப்பாயாக, குட்டிகளை மேய்ப்பாயாக. உனக்கு அந்த அளவுக்கு ஞானத்தை நான் கொடுக்கிறேன், நீ ஒரு எக்ஸலண்டான ஒரு டீச்சர். 16 வசனம், என் ஆடுகளை மேய்ப்பாய். வளர்ந்த ஆடு, அதுக்கு நல்ல ஒரு சாலிட் ஃபுட் கொடுக்கணும். லைட் ஃபுட் எல்லாம் கிடையாது, சாலிட் ஃபுட். 3வது நீ என்ன செய்யறாரு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக. அடுத்து இது எக்ஸலன்ஸ்ல அதிக அன்பு. சரி, கடைசி குறிப்பு 8வது குறிப்பு பார்த்து இந்த செய்தியை முடிக்க போகிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 8வது வசனத்துல புண்ணியம் எதுவோ முடிச்சாச்சு, புகழ் எதுவோ. புகழ், இந்த புகழ்ங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதுக்கு இங்கிலீஷ்ல இன்னும் அழகா கொடுத்தது, எனிதிங் வொர்த்தி ஆஃப் பிரைஸ். எனிதிங் வொர்த்தி ஆஃப் பிரைஸ், அதாவது துதிக்கிறதற்கு யாருக்கு தகுதி இருக்கோ அவரை துதிக்கணும். நம்ம மக்கள் புகழ் பாடி கொண்டிருப்பார்கள். அவங்களுக்கு யாரு ஹையர் அத்தாரிட்டி இருப்பாங்களோ அவங்கள புகழ் பாடி புகழ் பாடி புகழ் பாடி அவர்களுக்கு ஒரு புகழ் அஞ்சலி செலுத்திக் கொண்டே இருப்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு எது புண்ணியம், இது எனிதிங் வொர்தி ஆஃப் பிரைஸ். யார மாத்திரம்தான் நமக்கு இந்த தகுதியை கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்கு மாத்திரம்தான். முதல் வருஷம் தெரிவிக்கிறேன். பிலிப்பியர் லூக்கா 17வது அதிகாரம் 15 வசனம், 17, 15. இப்ப ஆண்டவர் என்ன செய்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10 குஷ்டரோகி ஆண்டவர் வர்றாங்க. ஆண்டவர் சுகத்தை கொடுத்தார். 9 காணா போச்சு, காணா போன ஆடு மாதிரி. ஆனா ஒரே ஒரு குஷ்டரோகி என்ன செய்யறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 15 அவர்களில் ஒருவன் தான் ஆரோக்கியமானதை கண்டு திரும்ப வந்து உரத்த சத்தத்தோடு தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்திலே முகம் கொப்புற விழுந்து அவருக்கு சோஸ்திரம் செலுத்தினான். அப்பொழுது இயேசு, சுத்தமானவர்கள் 10 பேர் 9 எங்க தேவனை மகிமைப்படுத்த ஒருத்தங்க. இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார்.
நான் என்ன சொல்றேன், ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் சொல்றேன். ஏன் சம்பவத்தை சொல்றேன் அப்படின்னா அது உங்களுக்கு புரியும். நான் ஒரு பொண்ணுக்கு ஒரு ப்ராப்ளத்துக்கு எங்க ஹாஸ்பிட்டல் ஒர்க் பண்ணுறேன், மருந்து கொடுத்தேன். அது சரியா போச்சு. சரியா போன உடனே இன்னொரு பொண்ணுக்கு இதே மாதிரி பிரச்சனை இருக்குது. அது எங்கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி அவன் அந்த பொண்ணு போய் எப்படி அந்த நியூஸ் அவளுக்கு போச்சுன்னு தெரியாது. அவ சொன்னா, நான் சிஜி டாக்டர்கிட்ட போய் இந்த மருந்து கேட்டேன், கொடுத்தாரு, ஃபுல்லா சரியா போச்சு, போய் கேளு அப்படின்னு சொல்லி. இவன் ஒழுங்கா வந்து கேட்டுட்டு போயிருக்க வேண்டியதானே, என்கிட்ட வந்து கேட்கறா. சொல்றான், சார் அந்த பொண்ணுக்கு நீங்க மருந்து கொடுத்தீங்களா, சரியா போச்சா, எனக்கு அதே மாதிரி கொடுங்க சார். அது யார் சொன்னா, ஐசியூல இருக்கிற அவளை கூப்பிட்டுட்டேன். ஏமா சரியா போச்சுல, நீ வந்து எனக்கு சொன்னையா, எங்க பைபிள்ல இருக்குது, ஆண்டவர் வந்து 10 குஷ்டரோகிக்கு சுகத்தை கொடுத்தாரு. ஒரே ஒரு குஷ்டரோகி தான் வந்து நன்றி சொல்ல வந்துச்சு. அவன்கிட்ட காசு வாங்கல, மருந்து ஃப்ரீயா கொடுத்துருக்கேன். ஒரு செகண்டாவது கொடுத்த மருந்து எனக்கு சரியா போச்சு நீங்க சொன்னீங்களா அப்படின்னு. அவங்க எல்லாருக்கும் தெரியும். எனக்கு ஒரு நெருங்கிய ஒரு நண்பன் இருந்தான், அவர் எமில். அவன் ஒரு நாள் கால் வீங்கிருச்சு அவனுக்கு. அவங்க அப்பா போட்டுட்டு வந்தார். இன்ஜெக்ஷன் போட்டு மாத்திரை கொடுத்தேன், சரியா போச்சு. 3 நாள் கழிச்சு அவர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, சார் எமிலுக்கு மருந்து கொடுத்தீங்களா சார், சரியா போச்சு சார், தேங்க்ஸ் சார்னு சொல்லி சந்தோஷமா இருந்துச்சு. அப்ப நமக்கு என்ன எதிர்பார்க்கிறோம்னா ஒரு ரெகக்னைசேஷன். நம்ம பலருக்கு உதவி செஞ்சிருக்கோம், அது ஒரு சிலர் நம்மளை முதுகுல சொங்காங்கன்னு குத்துவாங்க. அது அவங்களுடைய திறமை, அவங்களெல்லாம் நான் பேசப்படுறது. முதுகுல குத்துறது, நம்ம முகத்தை முன்னாடி கிறுக்காக்குறது, அதெல்லாம் அவங்களுடைய கெப்பாசிட்டி, அதை நான் பேசுறதில்ல. ஆனா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாங்க கேட்டீங்கன்னா, தேவனை மகிமைப்படுத்தி அவருடைய பாதத்தில் முகக்கொப்பர விழுந்து அவர் சோஸ்திரம் செலுத்தினார். இதுதான் நாம் ஆண்டவர் இது அவர் பெற்றுக்கொள்றதுக்கு அவர் தகுதியா இருக்கிறார். சரி, சில வசனங்களை வேகமா பார்க்க போகிறோம். வெளிப்படுத்துவதில் எடுத்துக்கொள்வோம். இஸ் வர்தி 4வது அதிகாரம் 9வது. வெளிப்படுத்துதல் 4:9. மேலும் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து சதா காலம் உயிரோடு இருக்கிறவருக்கு அந்த ஜீவன்கள் மகிமையும் கனத்தையும் சோத்திரத்தையும் செலுத்துவது. இதுதான் எனிதிங் வர்தி ஆஃப் பிரைஸ். நம்முடைய துதி கன மகிமையை ஆண்டவருக்கு மாத்திரம் செலுத்திக் கொண்டிருக்கும். 24 முன்பரும் சிங்காசனம் மேல் வீற்றிருந்தவருக்கு முன்பாக வணக்கமாய் விழுந்து, அந்த குஷ்டரோகத்திலிருந்து சுகமானவன் ஆண்டோடைய பாதத்தில் முகங்கொப்பர விழுந்து பிதாவை மகிமைப்படுத்துகிறார். அதுபோல தங்கள் கிரீடங்களை முன்பாக வைத்து 11 கர்த்தாவே தேவரே மகிமையும் கனத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொள்வதற்கு பாத்திரதா இருக்கிறேன். இவருக்கு மாத்திரம்தான் நம்ம செலுத்தணும். எந்த மனிதனுக்கும் நம்ம ஒரு வணக்கம் வைத்து, இது நத்திங், ஒன்லி ஒன், இதை தவிர வேற எதுவுமே கிடையாது. சரி, தொடர்ந்து நம்ம தியானிக்க இருக்கிறோம். 10வது வசனம், வெளிப்படுத்துதல் 4:10. சரி, 7வது அதிகாரம் 10வது. வெளிப்படுத்துதல் 7வது அதிகாரம் 10வது வசனம். அவர்கள் மகா சப்தமிட்டு, இது யார் சொல்லுங்க? புரோஜாதிகாரம் நம்ம எல்லாம் வர்றோம். வந்து மகா சப்தமிட்டு ரட்சிப்பின் மகிமை, ரட்சிப்பின் மகிமை. ரட்சிப்பின் மகிமை என்றால் என்ன அப்படின்னு நாம் சொன்னோம். நாம் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டோம். அந்த வாழ்க்கை பாவ வாழ்க்கை. அந்த பாவ வாழ்க்கையில போயிட்டு இருக்கும்போது நமக்கே தெரியாது நம்ம இந்த பாதையில் போயிட்டு விட்டோம். ஆனா ஆண்டவர் நம்ம வந்து சந்திச்சு ரட்சித்து இந்த மகிமையை நடத்து கொண்டு வந்த, அதான் ரட்சிப்பின் மகிமை. சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிற எங்கள் தேவனுக்கும் ஆட்டுக்குட்டியானக்கும் உண்டாவார்கள் ஆர்ப்பரித்தார்கள். இருதயத்திலிருந்து வர வேண்டியது. தூதர்கள் யாவரும் சிங்காசனத்திற்கு மூப்பர்கள் 4 ஜீவன் சுற்ற சூழ நின்று சிங்காசனம் முன்பாக முகம் குப்பர விழுந்து தேவனை தொழுது கொண்டு, முகம் குப்பர விழுந்து, இது யாருக்குத்தான் போகும் அப்படின்னா நம்முடைய ஆண்டவராக இயேசு பிதாவாகி தோன்றி பார்ப்போம். ஆமேன், ஆமேன், அது ஆமேன். அதுதான் அநேகர் செய்தி சொல்லும் போது ஆமேன் சொல்லுங்க,
ஆமீன் சொல்லுங்க சொல்லுவாங்க. ஆமீன் உங்கள்கிட்ட வரணும், நான் சொல்லி வரக்கூடாது. சரியா? ஆமீன். எங்கள் தேவனுக்கு துதி. எங்கள் தேவனுக்கு யார் வந்துடா? பிதாவும் இருக்காங்க, குமாரன் இருக்காங்க. எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் சோஸ்திரமும் கனமும் வல்லமையும் பலமும் சாதாக்கள் உண்டாக. ஆமீன். இதாங்க எல்லாம் இருக்குள்ள வந்துருச்சு. இது வர்தி. அவருக்கு மாத்திரம் நம்ம மகிமையை சொல்லிட்டு ஒரு கன்வென்ஷன் மீட்டிங். அந்த மீட்டிங்ல பேசுறதுக்கு முன்னாடி அவர் கையில் அந்த மைக் எடுத்துக்கிட்டு அவர் 2-3 பாலிட்டிஷியனையும் கூட்டம் நடந்த சம்பவத்தை தான் சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்லுவேன். அவங்க உட்கார வச்சுருவாங்க. எங்கேருந்து ஆரம்பிப்பார் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, இந்த மைக்கை ஏற்பாடு பண்ணின அந்த சவுண்ட் சர்வீஸ்க்கு ஒரு நன்றி வணக்கம், மினிஸ்டருடைய பிஏ உட்கார்ந்து அவருக்கு ஒரு வணக்கம், இப்படி ஒவ்வொருத்தருக்கா வணக்கம் போட்டு அந்த ஷாமினா பந்தல் கொடுத்த அவருக்கு ஒரு வணக்கம், ஆண்டரை விட்டுட்டு எல்லா மனுஷனையும் புகழ்ந்துகிட்டே இருப்பார். இப்படியே ஒரு காமனார் ஓடி போயிடும். அது நமக்கு தேவையில்லை. சரி பாருங்க, 13 வசனம். அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, வெள்ளை அங்கியை தருக இவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிகுந்த உபத்திரத்தில் வந்தவர்கள். இவருக்கு என்ன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுக்கிறார், இந்த கணத்தை கொடுக்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, 17 வசனம். வெளிப்படுத்தது 7:17. சிங்காசனத்தில் மீட்டிருக்கிறவர்கள் ஆட்டுக்குட்டியானவர் ரே. என்னைக்கு நீங்க அவரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்கீங்களா, கனத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, அவரே இவர்களை மேய்த்து இவர்களை ஜீவ தண்ணீர்ல ஊற்றுக்கு நடத்துவார். தேவன் தாமே இவர்களை கண்ணீர். சரி, இப்ப நான் சொன்னேன்ல பாத்தீங்களா, அத வசனத்துல இருந்து காட்டப்படும். புல்பிட்ல ஏறியாச்சுன்னா ஆண்டவருக்கு மாத்திரம் வணக்கம் சொல்லி, ஆண்டவரே நீங்க பேசுங்கப்பா சொல்லிட்டு செய்தி ஆரம்பிச்சோம். யாருக்கு நன்றி சொல்லக்கூடாது, அது நான் கற்றுக்கொண்டது. சரி, இப்ப யாருக்கு இதை செய்யக்கூடாது, இந்த கனத்தை கொடுக்க கூடாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவதூதன் சொல்றாங்க. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 8வது வசனம். யோவனாகிய நானே இவளை கண்டும் கேட்டும் இருந்தேன். நான் கேட்டு கண்டபொழுது இவளை எனக்கு காண்பித்த தூதனை வணங்கும்படி அவன் பாதத்தில். இங்க எல்லாரும் ஆண்டுடைய பாதத்தில், இவன் தூதனுடைய பாதத்தில். யாரு? யோவான். முடிய போது 22வது அதிகம் முடிய போது இந்த மாதிரி விழுகிறார். அதற்கு அவன், நீர் இப்படி செய்யாதபடி பார். என்ன அருமையா சொல்றாங்க. நான் சொன்னேன்னா, மைக்கு கொடுத்தவருக்கு நன்றி சொல்லாத, சாமினா போட்டவனுக்கு நன்றி சொல்லாத, இந்த பாயை கொடுத்தவனுக்கு சொல்லாத, உன்னோடு உன் சகோதரோடும் தீர்க்கதரிசியும் இந்த புஸ்தகத்தின் வசனங்களை கேட்கல. நானும் ஒரு ஊழியக்காரன், தேவன் நாம் ஒரு அற்பமான ஊழியக்காரன் சொல்லணுமே தவிர வேற எதுவுமே பேசக்கூடாது. இப்படி சொல்லிக்கிட்டு இருந்தானா ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். சரி, இவருக்கு இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி மட்டும் காமிச்சு அந்த செய்தியை முடிக்கிறது. வெளிப்படுத்தல் 22வது அதிகாரம் 16வது வசனத்துல, நான் தாவீதின் வேறு சந்ததியும் பிரகாசம் உள்ள வெடியும். தாவீதின் வேர். அந்த வேர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 1வது அதிகாரம் 1வது வசனத்துல அந்த தாவீதின் வேரை குறித்து மத்தேயு ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது வேர். ஆபிரகாமின் குமாரனும் தாவீதின் குமாரன் இயேசு. ஆபிரகாமின் குமாரன். ஏன் ஆபிரகாமின் குமாரனா? விசுவாசத்தின் தகப்பன். நம்பர் 1. 2வது தாவீதின் குமாரனாகிய தாவீதுக்கு ஒரு சந்ததி எழுப்புங்கிறாரு. அந்த சந்ததி தான் இயேசு கிறிஸ்து, விசுவாசிக்கிற கூட்டமாக்கிய. நம்பர் 2 என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம். இந்த பிரகாசம் உள்ள விடிவெளி நட்சத்திரம் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே மத்தேயுல 2வது அதிகாரம் 2வது வசனத்துல, விடிவெளி நட்சத்திரம் யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர்களே, கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு. அவருடைய நட்சத்திரம். நம்ம ஒரு கார் வச்சிருப்போம், நான் ஒரு குட்டி ஸ்கூட்டர் வச்சிருக்கிறேன், அது எனக்கு சொந்தம், நான் ஓட்டிட்டு போவேன். ஆனா அவர் சொந்தமா நட்சத்திரமே வச்சிருக்கிறார். பென்னிஹின் ஹெலிகாப்டர் வச்சிருக்காரு, பிளேன் வச்சிருக்காரு, ஆனா அப்ப நட்சத்திரம் கிடையாது. ஆனா இவர்கிட்ட நட்சத்திரம். ஜீவனத்தான் நம்ம என்ன செய்யணும்? தொழுது கொள்ளணும். ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையுமுள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. 8வது வசனத்தை இன்று நாங்கள் முடிக்க நீர் பாராட்ட நன்மைக்காக கோடி நன்றி ராஜா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்களின் பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.